சார் வணக்கம். சார் வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே சார். கண்டிப்பா எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் டாபிக் சார். நிறைய பேர் நமக்கு ஃபோன்ல வந்து டவுட் கேட்ட டாபிக் தான் இதுங்க. லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம கவர் பண்ணாத டாபிக். ஓகே ஓகே சார். ஓகே இப்போ நார்மலா வந்து லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா நம்ம வந்து ஒரு கார்பஸை சேர்க்கிறோம் இல்லைங்களா? நம்ம எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுவோம், இல்ல லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், இல்ல அப்பப்போ நம்ம கையில பணம் கிடைக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அடிஷனல் பர்ச்சேஸுங்க. ஒரு கார்பஸை சேர்க்கிறோம். கண்டிப்பா சார். ஆமா. ஒரு கார்பஸை சேர்க்கறதுக்கு அப்புறம் நம்ம ஆக்சுவலா வந்து பிளான்டு நம்ம வந்து செலவுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் வர செலவுகள்லாம் நம்ம முன்னாடியே ஒவ்வொரு இயர்லயும் நம்ம போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணுவோம் இல்லைங்களா? ஆமா சார். அப்பவே வந்து நெக்ஸ்ட் 1 இயர் 2 இயர் 3 இயர்க்கான பணத்தை வந்து ஈக்விட்டில இருந்து டுவர்ட்ஸ் வந்து நம்ம டெட்ல சேஃப்டி பண்ணிடணுங்க. ஓகே. அதான் சார் ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, அதுதான் வந்து எல்லாருக்குமே அட்வைசபிள் ரெக்கமெண்டடும் இந்த இதுதாங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்க எப்ப பணம் தேவையோ அதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த டைம்ல மார்க்கெட் இப்ப நடக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஆமா. டவுன் டைம்ல பாத்தீங்கன்னா உங்களால வந்து அந்த நீங்க சேர்த்து வச்ச கார்பஸ் அந்த பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்ண முடியாது. கரெக்ட் சார். ஆமா. இப்ப வந்து ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டியதா இருக்கும். காலேஜ் ஃபீஸ் எல்லாம் நம்ம போஸ்ட்போன் பண்ண முடியாதுங்க. கண்டிப்பா சார். அந்த மாதிரி வேற ஏதாவது நமக்கு வந்து சிலதெல்லாம் நம்ம அன்பிளான்டு இதெல்லாம் வருது இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு இந்த லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஒரு ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. அதை நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரலான்றது தான் இன்னைக்கான டாபிக்ங்க. ஓகே சார். புரியுது சார். ஓகே. ஓகே. அதுக்கு பக்கத்துல தான் நம்ம அடுத்த ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் ரெனோவேஷனா இருக்கட்டும், இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன், வெக்கேஷன் பிளான் பண்றாங்க, இல்ல ஸ்பெஷல் அக்கேஷன் இப்ப வரா மாதிரிங்க. நமக்கு ஏதாவது ஒரு அடிஷனல் செலவு தேவைப்படுது, எஜுகேஷனுக்காக செலவு தேவைப்படுது, இல்ல வந்து எமர்ஜென்சிக்காக ஒரு கார்பஸ் தேவைப்படுது. ஏன்னா எதெல்லாம் நம்மளால பிளான் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம முன்னாடியே சேஃப்டி பண்ணிருப்போம். ஓகே சார். ஒரு ஓகே. சிலது அன்பிளான்டு இந்த எமர்ஜென்சியை இந்த கார்பஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுக்குன்றது இந்த ஓடி ஃபெசிலிட்டி மாதிரி எடுக்கிறதுக்கு அவைலபிலிட்டி இருக்குங்க. லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனா ஓகே. நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா அந்த நம்ம கார்பஸே இருக்குது, அதுக்கு ஓகே. நம்ம வந்து வெளியில போய் நம்ம ஒரு லோன் எடுத்து அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இருக்கும், அது உண்மையா நமக்கு அட்வான்டேஜா? ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த டிசிஷன் மேக்கிங் பாத்தீங்கன்னா நமக்கே பணம் இல்லாதவங்க லோன் எடுப்பாங்க. கண்டிப்பா சார். ஆமா. நம்ம கார்பஸே இருக்கும்போது லோன் போனோமான்றதை விட்டுட்டுங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா ரிடம்ஷன் தான் ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பா சார். நம்மளோட சேர்த்து வச்ச பர்பஸ்ல இருந்து ரிடம்ஷன் பண்ணி நம்ம பே பண்ணிடலாம். நம்மளோட செலவுகளை நம்ம மேட்ச் பண்ணிடலாம்னு தான் இருப்பாங்க. ஆமாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஈஸி லிக்விடேட் வேற இல்லைங்களா? நமக்கு வந்து மியூச்சுவல் கண்டிப்பா. ஃபண்டுன்றது அதுதான் பெனிஃபிட், அதுதான் டிஸ்அட்வான்டேஜும் இல்லைங்களா? உடனே ஏதாவது ஒரு பணம் தேவைன்னா மத்ததெல்லாம் ஒரு ரியல் எஸ்டேட்ல வச்சிருக்கிறதோ இல்ல கோல்ட்ல வச்சிருக்கிறதுலாம் டக்குன்னு போக முடியாதுங்க. கண்டிப்பா லிக்விடேட் பண்ண முடியாது சார். இது வீட்லயே டிஜிட்டலாவே ஜஸ்ட் ரிடம்ஷன் கொடுத்தா T+2 டே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துரும் இல்லைங்களா பணம். ஈஸி வே ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் மணி, லிக்விடேட்டிங் த மணி, இந்த ஆப்ஷன் தான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸா வரும். ஓகே சார். புரியுது. ஆனா எது ரைட் சாய்ஸ் அப்படின்றது தான் பார்க்க போறோம். அப்ப எப்படின்னா நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்க. ஓகே சார். ஓகே. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு அசம்ஷனுங்க, இன்வெஸ்டர் ஏ இன்வெஸ்டர் பின்ட்டுங்க. ஓகே சார். அவர் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் அவரோட கார்பஸ்ல இருக்குங்க. ஓகே. அவருக்கு தேவை 5 lakhs. சரி சார். ஓகே. அப்ப நார்மலா வந்து ரிடம்ஷன் கொடுப்பாங்க இல்லைங்களா? அவர் ரிடம்ஷன் கொடுத்துட்றாரு. ஓகே சார். ஓகே. அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடுல இருக்கிற டேபிள்ல பாக்குறீங்க. ஓகே. அதுக்கப்புறம் அது என்ன நம்ம அதுல அசம்ஷன் வைக்கிறோம்னா இது 15% நம்ம அசம்ஷன் வைக்கிறோம். நீங்க 12% வச்சுக்கலாம், 13% வச்சுக்கலாம். அது ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா ஸ்டாண்டர்ட் நம்ம இன்வெஸ்டர் ஏக்கு என்ன வைக்கிறோமோ இன்வெஸ்டர் பிக்கும் அதே தான் அசம்ஷன்ல வைக்கிறோங்க. ஓகே சார். ஓகே. ஸோ இங்க வந்து நான் 15% எடுத்துட்டேன் ஃபார் கால்குலேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. சரிங்க சார். ஓகே. ஸோ ரிடம்ஷன் ஒரு 5 lakhs கொடுக்குறாரு. அப்போ பேலன்ஸ் வேல்யூ அவரோட கார்பஸ் பார்த்தீங்கன்னா 5 lakhs தான் இருக்குங்க. ஏன்னா 5 lakhs அவர் செலவுக்கு எடுத்துட்டாரு. கண்டிப்பா சார். ஆமா. அந்த 5 lakhs வந்து 15%ல க்ரோ ஆகுதுங்க. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க 5 lakhsக்கு 15% போட்டீங்கன்னா 75,000 வருங்க. அப்போ 5,75,000 அவரோட இது growth ஆமா இருக்கும். சார். ஓகே. அதுக்கு அடுத்த இயர் வந்து அந்த 5,75,000க்கு ஒரு 15%ங்க. ஓகே. 6,61,250. 61,250 இருக்குங்க. அதுக்கு அடுத்தது இந்த டோட்டல் 6,61,250க்கு 15%. ஓகே சார். தேர்ட் இயர் வந்து அதோட கார்பஸ் வந்து 7,60,438 க்ரோ ஆயிருக்கும். இங்க நம்ம வந்து ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக 15% அசம்ஷன் பண்ணிக்கிறோம். சிஏஜிஆருங்க, ஓகே காம்பவுண்டட் சார். ஆனுவல் growth ரேட்டா வருஷம் 15%. ஆனா இன் ரியாலிட்டி வந்து ஏன்னா இத பாக்குற வியூவர்ஸ்க்கு அந்த ஒரு கிளாரிட்டி வரணுங்க. 15% இல்ல நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபண்டே வந்து ஒரு 12 to 13% கொடுத்துருக்குன்றது வந்து இயர் ஆன் இயர் கிடையாதுங்க, ஆவரேஜா. கரெக்ட். அதாவது ஒரு சில வருஷம் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸும் போயிருக்கலாம், ஒரு சில வருஷம் நில் ரிட்டர்ன்ஸ், ஜீரோ ரிட்டர்ன்ஸும் வந்திருக்கலாம். ஒரு வருஷத்துல உங்களுக்கு 60% வந்துருச்சுன்னா கூட அந்த ஆவரேஜா வர்றதுல என்ன வருதுன்றது தான் நமக்கு வந்து கால்குலேஷனுங்க.
கரெக்ட் சார். ஓகே. அப்போ வந்து ஒரு 5வது வருஷம், அதாவது ஃபர்ஸ்ட் 4 வருஷத்துக்கு நீங்க ரிட்டர்னே வராம 5வது வருஷம் வந்து 60% ரிட்டர்ன் வந்தாலும் 60 டிவைடட் பை 5 போட்டுங்க, 12% ஆவரேஜுங்க சிஏஜிஆர். கரெக்ட் சார். ஆமா 5 வருஷத்துக்கு. ஓகே. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்க வந்து இந்த கால்குலேஷனுக்கு லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போறதுக்காக நம்ம வந்து இயர் ஆன் இயர் 15% கொடுக்குது அந்த சிஏஜிஆரை வச்சுட்டுங்க. நம்ம தேர்ட் இயர்லயும் கொடுத்தும் போது 7,60,438 அவரது வளர்ந்துருக்கும். ஓகே. அப்போ அந்த 5 lakhsல இருந்து அவரோட ப்ராஃபிட் என்ன வந்திருக்குன்றது பார்க்கறதுக்கு வந்து 5 lakhsல நம்ம மைனஸ் பண்ணும்போது பாருங்கன்னா 2 lakhs நெட் கெயின்ஸுங்க. ஓகே. 2,60,438. ஓகே சார். கிளியருங்களா? 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி 3 இயர்ஸ்க்கான பெனிஃபிட் இதுதான் வந்திருக்கு. 3 இயர்ஸ்க்கான பெனிஃபிட் நெட் கெயின்ஸ் வந்து 2,60,438 ரூபாங்க. ஓகே சார். ஓகே. இப்போ வந்து இதே இன்வெஸ்டர் பி எடுத்துக்கிறோம். அவர் வந்து லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போறாருங்க. இங்க கால்குலேஷனுக்கு என்ன எடுத்துக்கிறோம்னா இவரு கொடுக்கறதுல எக்ஸ்ட்ரீமாவே மேக்ஸிமமா வச்சுக்கிறோம், 11% எடுத்துக்கிறோம். சரி சார். ரவுண்ட் ஆஃப். ஓகே. ரவுண்ட் ஆஃப் 11%. அதோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் ஸ்டில் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ், கால்குலேஷன் பர்பஸ் எக்ஸ்ட்ரீமா கொஞ்சம் ஹையா இருக்கட்டும், 11% எடுத்தாச்சுங்க. ஓகே சார். அப்ப இவரோட 10 லட்சத்துல இவர் ரிடெம்ஷன் கொடுக்கல. ஓ, இப்ப ஸ்டே இன்வெஸ்டடா இருப்பாங்க. இவங்க ஸ்டே இன்வெஸ்டட் ஆப்பாங்க. இதுதான் அட்வான்டேஜ்ங்கிறது. ஏன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் தானங்க நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் அட்வான்டேஜ் பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த டைம்ல நம்ம ரிடெம்ஷன் பண்ணோம்னா அந்த காம்பவுண்டிங்கை நம்ம பிரேக் பண்றோம். கண்டிப்பா. ஆமா சார். எடுத்துடுறோம். வேற நீங்க லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த காம்பவுண்டிங் நீங்க வந்து பிரேக் பண்ணல, அதை வந்து ஜஸ்ட் லாக்இன் பண்றோம், பிளெட்ஜ் பண்றோம். ஓ, பிளெட்ஜ் பண்ணி நம்ம அமௌண்ட் நமக்கு என்ன தேவையோ அந்த பணத்தை எடுத்துக்கிறோம். அப்ப இந்த இன்வெஸ்டருக்கு எவ்வளவு தேவைங்க? 5 லட்சம் தேவை இல்லைங்களா? ஆமா சார். அப்ப என்ன பண்றாரு? 10 லட்சத்தை பிளெட்ஜ் பண்ணிடுறாரு, 5 லட்சத்தை எடுத்துக்கிறாரு. ஓகே சார். ஓகேங்களா? அப்ப அந்த 10 லட்சம் இருக்கிறது வந்து ஸ்டே இன்வெஸ்டடா தான் இருக்குது. அதுதான் நமக்கு அட்வான்டேஜ். கரெக்ட் சார். ஆமா, நம்மளோட பணம் அப்படியே இன்வெஸ்ட் ஆயிட்டே இருக்குது. ஓகேங்க. சோ நம்ம இங்க இவர் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம 11% எடுக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நீங்க வந்து 5 lakhsக்கு 11% பாத்தீங்கன்னா 55,000 வருதுங்க. ஓகே சார். இங்க வருஷம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் தான் பே பண்றாருங்க. இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கட்டுறோம். நம்ம நார்மலா இஎம்ஐல பாத்தீங்கன்னா பிரின்சிபல் கம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா? ஆமா, சேர்த்து கட்டுவோம் சார். சேர்த்து கட்டுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கட்டுவீங்க. ஓகே. ஓகே. அசல் வந்து நம்ம லம்சமா தான் கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஆமா. அப்ப நான் வந்து என்ன பண்றேன், நமக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எல்லாமே வருஷம் ஆனுவல் பேசிஸ்னால இந்த ஆனுவல் பேசிஸ்ல எடுத்துக்கிட்டேன் நான். அப்ப வருஷத்துக்கு 55,000 வருது இல்லைங்களா? ஆமா சார். அப்ப 55,000 அப்ப 3 வருஷம் அவர் ஹோல்டு பண்றாரு, நம்ம வந்து கட்டிட்டு இருக்காரு லோன் அடைக்காம சொல்றேன் நான். சார், இப்ப டைம் டென்யூர்லாம் இல்ல இது கிடையாதுங்க. ப்ரீ பேமெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே நீங்க வந்து எப்ப கையில காசு இருக்கோ நீங்க ப்ரீ பேமெண்ட் கட்டலாம். அதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாதுங்க. ஓகே. நான் அது வரைக்கும் நம்ம வட்டி மட்டும் கட்டிட்டு இருந்தா போதும். ஆமா. எவ்வளவு வருஷம் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், டைம் லைன் எடுத்துக்கலாம். கரெக்ட். ஓகே, சூப்பர் சார். ஓகேங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்ப நம்ம இங்க அசம்ஷன்ல வந்து ஒரு 3 வருஷம் அவருக்கு அந்த கார்பஸ் தேவைப்படுதுன்னு வச்சுப்போமே, அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் நம்ம. அப்ப வந்து 55,000 அவர் கட்டிட்டு இருக்காரு. ஓகே சார். வருஷம். ஆனா வந்து அவரோட பிரின்சிபல் அந்த நம்ம அமௌண்ட் நம்ம வித்ட்ரா பண்ணாம ரிடெம்ஷன் கொடுக்காம ஸ்டே இன்வெஸ்டடா இருக்கு இல்லைங்களா? அதனால அவருக்கு பெனிஃபிட் இருக்கு இல்லைங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் இயர் அவரோட 10 லட்சம் ரூபாய்க்கு 15% வருது இல்ல இதுல? கரெக்ட் சார். ஆமா. அப்போ 11,50,000 அவரோட கார்பஸ் வளர்ந்துருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் இயர்ல அப்ப 11,50,000க்கு ஒரு 15% போடுங்க. செகண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 13,22,500 வளர்ந்துருக்கு. ஆமா சார். அதுக்கு அடுத்தது அதுக்கு 15%. அப்ப தேர்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 15,20,875. கரெக்ட். ஆமா சார். அப்ப நெட் கெயின் இதுல பாத்தீங்கன்னா 5,20,875ங்க. 10 லட்சத்துக்கான ப்ராஃபிட் நெட் கெயின்ஸ்ங்க. இந்த நெட் கெயின்ல நம்ம 3 வருஷம் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்கோம் இல்லைங்களா? அதையும் நம்ம இதுல வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம நெட் என்ன கையில கெயின்ஸ் தெரிஞ்சுக்கிறதுங்க. அப்ப 1,65,000 நம்ம வந்து மைனஸ் பண்ணிடுறோம். ஓகே சார். ஓகே. இது கிளாரிட்டி கிடைச்சதுங்களா? கிடைச்சது சார். ஸ்டே இன்வெஸ்டடா இருந்துச்சுன்னா அதுக்கான ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா அக்யூமுலேட் ஆகி வரப்போ நம்ம கட்டின வட்டியோட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்குது, ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. கரெக்ட். அதான் இப்ப நீங்க இந்த 3 வருஷத்துல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொல்ல வந்தது சார். ஆமாங்க. ஓகே. ஏன்னா நம்ம வந்து லோன் எடுத்து இருந்தாங்கன்னா அவரோட இதுல வந்து டோட்டலா 3 lakhs அந்த கெயின் சொல்றோம் 3,55,875 இருந்திருக்கும். இதே வந்து அவர் ரிடம்ஷன் பண்ணிட்டு அவரோட growth அந்த கார்பஸ்ல பாத்தீங்கன்னா 2,60,438 வந்திருக்கும். இப்போ வந்து இதை விட நம்ம கொஞ்சம் இன்கிரிமெண்டல் கெயினா இருக்கு இல்லைங்களா? நம்ம லோன் எடுக்கிறதுனால பெனிஃபிட் தான் ஆக்சுவலான்றதுனால நம்ம இதுல ப்ரூவ் பண்றோங்க. ஓகே சார். கரெக்ட். ஓகே சார். ஸோ நியர்லி 95,000 1 lakh கிட்ட வருதுங்க. நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இதுல நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போது எப்ப வேணா நீங்க வந்து ரீபேமெண்ட் பண்ணலாம். ஓகே, புரியுது. ப்ரீபேமெண்ட் பண்ணலாம்.
ஓகே. அப்ப அதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. வேற மத்த லோன்ஸ்ல எல்லாம் நம்ம எடுத்தோம்னா ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ்னு போடுவாங்க இல்லைங்களா? ஆமா சார். 1%, 2%, 3% போடுவாங்க. ஆமா. அந்த மாதிரி சார்ஜஸ் இருக்குங்க. இங்க கிடையாதுங்க. அது அட்வான்டேஜ். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? நம்ம ஓகே. பணம் வந்து ஸ்டே இன்வெஸ்டடா இருக்குது. நீங்க லோன் தான் எடுத்திருக்கீங்க. அந்த லோனை அடைக்கணும் ஆனா. கரெக்ட். ஆமா சார். ஓகேங்களா? கண்டிப்பா. எப்ப கையில கொஞ்சம் கொஞ்சமா பணம் வரும்போது கூட நீங்க ப்ரீபேமெண்ட் பண்ணலாம் இல்லைங்களா? மல்டிபிள் டைம்ஸ் கூட பண்ணலாம் இதுல. அப்ப பிரின்சிபல்ல நீங்க கட் பண்ணிட்டே வருவீங்க. ஓ, அதுக்கேத்த மாதிரி வட்டியும் குறைஞ்சிட்டே வரும். வட்டியும் குறைஞ்சிட்டே வரும் உங்களுக்கு. ஓகே. ஓகே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளெக்சிபிள்ங்க. இதுதான் ஓகே. ஆக்சுவல் அட்வான்டேஜ் when கம்பேர்ட் டு நம்ம வந்து பர்சனல் லோன் போகும்போதுங்க. கரெக்ட். ஓகே சார். ஓகே. நம்ம பேங்க்குக்கு போறதுக்கு நம்ம 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 இன்வெஸ்ட் பண்ண பணத்துல இருந்தே நம்ம பிளெட்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்ட் அது சார். ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். கரெக்ட்டுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அடுத்த சார்ட்ல அதனால தான் அந்த கிளாரிட்டியை நான் கொடுத்துருப்பேன். இங்க லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம பேசுனது தான் 10.75%ங்க. வேறஸ் நம்ம பர்சனல் லோன் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரேஞ்சே மாறுங்க. சொல்லும் போது கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா ஸ்டார்டிங்கே ஒரு 13% கிட்ட வந்துரும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா 20% வரைக்கும் கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா சார். நிறைய நம்மளோட அமௌண்ட்டை பொறுத்து நிறைய இருக்கு சார். அது இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்மளோட தேவைகளை பொறுத்து இருக்கு. கிரெடிட் ஸ்கோரை பொறுத்து இருக்குங்க. சிபில் ஸ்கோர் இருக்கு இல்லைங்களா? அதை ஆமா. பொறுத்து அந்த லோனோட அந்த பர்சன்டேஜும் மாறுபடுங்க. அதுக்கப்புறம் நெகோசியேஷன்லாம் பண்ற மாதிரி இருக்குங்க. ஓகே. புரியுது சார். ஓகேங்களா? அதெல்லாம் தேவையில்லாத ஹெட்டேக். அதுக்கப்புறம் நீங்க டாக்குமெண்டேஷன் பாத்தீங்கன்னாலும் அதுல கொஞ்சம் அதிகமா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பியூரா ஆன்லைன் டிஜிட்டல் உங்களோட பணம் இருக்குதுன்றது அவங்களுக்கு தெரிய வருது இல்லைங்களா? அதனால அதை லாக் பண்ணிட்டு ஈஸியா அவங்க உங்களுக்கு வந்து டிஸ்பர்ஸ் பண்ணிடுவாங்க லோனை. ஓகே. ஓகே சார். அதுக்கு அடுத்தது அது எவ்வளவு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கார்பஸ் வச்சிருக்கோம் அதை பேஸ் பண்ணி இந்த வேல்யூ நமக்கு கொடுத்துருவாங்க. அங்க வந்து நமக்கு இந்த கிரெடிட் அதாவது சிபில் ஸ்கோரை பொறுத்து நம்மளோட இன்கமை பொறுத்து நம்ம அது பாஸ்ட் ஹிஸ்டரி எல்லாம் பொறுத்து அதாவது நம்ம வந்து நம்ம நினைக்கிற அமௌண்ட் கிடைக்காம போறதுக்கு கூட சான்சஸ் இருக்குங்க. ஓகே. பர்சனல் லோன் போறப்போ. பர்சனல் லோன் போகிறப்போ. ஓகே சார். அதுக்கப்புறம் லோன் ப்ரீபேமெண்ட்டுக்கு இங்க எதுவுமே கிடையாதுங்க. அங்க வந்து உங்களுக்கு இஎம்ஐ வரும் இல்லைங்களா? அதுல பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் இருக்கும். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கட்டிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் ப்ரீபேமெண்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஆக்சுவல் அட்வான்டேஜ் கிடையாது. கண்டிப்பா. அதுல 0 தான் சார் நம்மளுக்கு. ஆமா. ஓகேங்களா? அதுல ஆக்சுவலா பேங்க்குக்கு தான் பெனிஃபிட். கரெக்ட் சார். ஆமா. இங்க வந்து ஆக்சுவல் கஸ்டமருக்கு பெனிஃபிட் இருக்குங்க. ஏன்னா உங்களோட பணம் இருக்குது. அது அகைன்ஸ்ட்ல நீங்க வாங்குறீங்க. அதுல இருந்து அந்த நீங்க கட்டுறீங்க 11%னா அதுல தான் அவங்களோட ஏர்னிங்ஸ். ஓகே சார். நீங்க ப்ரீபேமெண்ட் பண்றீங்கன்னா அந்த பிரின்சிபல் உங்களுக்கு குறைஞ்சிர போகுது. அக்கார்டிங்லி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறைஞ்சிர போகுதுங்க. கண்டிப்பா சார். அதாவது ப்ரீபேமெண்ட்டுக்கு இங்க நோ சார்ஜஸ்ங்க. இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய பிளஸ்ங்க. வேற அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அக்ராஸ் இதுல உங்களுக்கு வந்து 2ல இருந்து 5% கூட வைக்கலாங்க அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டுக்குங்க. ஓகே சார். புரியுது. ஓகே. அதுக்கு அடுத்தது இது வந்து இப்போ யார் யார் பாப்புலரா கொடுக்கறதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ், டாடா கேபிட்டல் எல்லாமே பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸுங்க. ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் ஃபினான்ஸ் இந்த மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இது இந்த இப்போ லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், லோன் அகைன்ஸ்ட் செக்யூரிட்டி ஷேர்ஸ், லோன் அகைன்ஸ்ட் இன்சூரன்ஸ் பாலிசிஸ், யூலிப்ஸ்லாம் கூட லோன் அகைன்ஸ்ட் வந்துருச்சுங்க. ஓ, அதுலயுமா சார்? அதுலயும் வந்துருச்சுங்க. சோ இதெல்லாம் நமக்கு வந்து பிளஸ் இல்லைங்களா? இப்ப நம்ம வந்து ஒரு டுவர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டுவர்ட்ஸ் நம்ம இதுல வச்சுட்டு இருக்கும் போது நமக்கு இன்கேஸ் நமக்கு தேவைப்படுற பணம் எமர்ஜென்சி சொல்றேன் அன்பிளான்டு. கண்டிப்பா சார். சோ அதெல்லாம் இப்படி நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். இஎம்ஐயும் பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு உங்களுக்கு பர்சனல் லோனை விட கம்மியா தான் வருங்க. அப்ரூவலும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா இருக்கும். அதுல எல்லாம் பேப்பர் ஒர்க்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா as fast as quick as நம்மளோட எல்லாமே கிளியரா இருக்குதுன்னா கம்ப்ளீட்லி டிஜிட்டல் ஆன்லைன்ல 4 ஹவர்ஸ்ல இருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளங்க. அப்ப மினிமம் 4 ஹவர்ஸ், மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்ங்க. ஓகே. வித்தின் 1 டேல நம்ம லோன் வாங்கிக்கலாம். லோன் வாங்கிடலாங்க. நிறைய பேர் வந்து 4 to 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ்லயே வாங்கியிருக்காங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் கிடையாது. கம்ப்ளீட்லி டிஜிட்டல் சொல்யூஷன். அப்புறம் கஸ்டமர்ஸ்க்கு என்ன இதுல வேல்யூ அடிஷன்ன்றது பாத்தீங்கன்னா நம்மளோட கார்பஸ் இருக்கு இல்லைங்களா? அது growthக்கான பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ், ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ்க்கு நம்ம வந்து அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணல இல்லைங்களா? பவர் ஆஃப் காம்பவுண்டிங் டிஸ்டர்ப் பண்ணல. கண்டிப்பா சார். ஆமா. ரெண்டாவது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10ல இருந்து 11% இப்ப நான் சொன்னோம் இல்லைங்களா? 10.45, 10.75 இந்த 10ல இருந்து 11% ரேஞ்சில் வருதுங்க. ஓகே. புரியுது சார். ஓகே. அதுக்கு அடுத்தது அது லோன் வேல்யூ நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா நீங்க கம்ப்ளீட்டா ஈக்விட்டி இருந்ததுன்னா அந்த ரேஞ்ச் கொடுக்குறாங்க பாருங்க. 45ல இருந்து 70% ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ தான் கொடுப்பாங்க. ஓகே. ஈக்விட்டில இருந்தா கம்மியா தான் கொடுப்பாங்க. கம்மியா தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி மார்க்கெட் வாலட்டிலிட்டி நம்ம எந்த இதுல வச்சிருக்கோம், மிட் கேப் ஸ்மால் எக்ஸ்ட்ரீம் ரிஸ்கி ஃபண்ட்ல வச்சிருக்கோமா? ஏன்னா அந்த அளவுக்கு வாலட்டைல் இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஆமா. அதை பேஸ் பண்ணி தான் அமௌண்ட்டும் டிஸ்பர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து ரஃபா நீங்க வந்து ஒரு 50% நம்ம மைண்ட் செட்ல வச்சுக்கலாம். ஒரு 50% நீங்க 10 லட்ச ரூபா வச்சீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படியே 10க்கு 10 வராதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா சார். நம்மளோட ரிஸ்க் ஃபண்ட பொறுத்து இருக்கு. நீங்க வந்து டெட் ஃபண்ட்ல வச்சிருக்கீங்கன்னா நீங்க டெட் ஃபண்ட்ல நம்ம லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போறதுக்கு பதிலுங்க நீங்க டெட் ஃபண்ட்ல இருந்து நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் இல்லைங்களா?
கரெக்ட். ஆமா சார். ரிடெம்ஷனே கொடுத்துடலாம். நம்ம இல்ல எதை அது நம்ம திங்க் பண்றோம்னா இது ஒரு ஜஸ்ட் ஃபார் வியூவர்ஸுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்ன்றதுக்காக தான். கரெக்ட் சார். ஓகே. ஏன்னா ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்ல எல்லாம் அவங்க 75% வரைக்கும் தருவாங்கன்றது புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்க டெட் பண்றது நம்ம கன்சிடர் பண்ண போறதுல அதுக்காக நம்ம லோன் போக போறது இல்லைங்க. ஏன்னா அது மார்க்கெட் வாலட்டிலிட்டிக்கு எதுவும் சப்ஜெக்ட்ல அது வந்து எதுவும் அது அஃபெக்ட் ஆக போறது இல்ல. ஆமா கண்டிப்பா சார். லாஸ்ட் வந்து ஆக்சஸ் டு யூஸ் ஃபண்ட்ஸ் லாக்ட் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதாவது நமக்கு என்னங்கன்னா நம்ம ஃபண்டு லாக்இன் மாதிரி பிளெட்ஜ் மாதிரி பண்ணிட்டுங்க. அதுக்கு நமக்கு ஓகே. தேவையான ஃபண்ட் எடுத்து நம்ம ஆக்சஸ் பண்றோம் இல்லைங்களா? கரெக்ட் வித்தவுட் சார். டிஸ்டர்பிங் த பவர் ஆஃப் கம்பவுண்டிங். ஆமா சார். அது நம்ம ஏற்கனவே பேசினது தான். லாஸ்ட் கண்டிப்பா. 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு லோன் டிஸ்பர்சல் வந்துடும். கம்ப்ளீட்டா வந்து எண்ட் டு எண்ட் டிஜிட்டல் தாங்க. அது லாகின் பண்ண போறீங்க, கேஒய்சி எலிஜிபிலிட்டி பார்ப்பாங்க, கேஒய்சி வெரிஃபிகேஷன், நம்ம என்ன ரிக்வஸ்ட், நம்ம எவ்வளவு கார்பஸ் வச்சிருக்கோம், அந்த எவ்வளவு நம்ம ஃபண்ட் ரிக்வஸ்ட் லோனு கொடுக்குறோன்றது அதுக்கு அப்ரூவல் ஆயிட்டுங்க உங்களுக்கு லோன் டிஸ்பர்சல் ஆயிடும் சார். இந்த ஒர்க்கும் நீங்களே பண்ணி கொடுப்பீங்களா சார்? மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்களே அதை அக்சஸ் பண்ணி ஆமாங்க, கொடுப்பீங்களா? எல்லாத்துக்குமே இல்ல, அதுவும் பார்ட் ஆஃப் அவர் சர்வீசஸ்ல இருக்குங்க. ஓகே சார். ஓகே, புரியுது சார். ஓகே, அப்ப எதுக்கு எந்த அமௌண்ட் வாங்கணும் எப்படின்றத அதை நீங்களும் ஆல் டுகெதர் கைட் பண்ணிடுவீங்க. ஃபுல்லான ஹேண்ட் ஹோல்டிங் இருக்குங்க. ஓகே சார். ஓகே. ஓகே சார், இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே சார், இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதுல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம், அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.